Hello viewers, welcome back to Viva English. இந்த வீடியோவில் 40 ப்ளஸ் பயனுள்ள வாக்கியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். சேலஞ்ச் கொஸ்டின்ஸும் கடைசியில் இருக்கும், அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். என்ன இலக்காரமாக பார்க்குறாங்க, எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஃப்ரேஸ் look down on. They look down on me. இலக்காரமாக என்ன பார்க்குறாங்க. யாரையுமே தாழ்வா இலக்காரமாக பார்க்காதீங்க. Don't look down on anyone. ஸோ ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு அப்படி கொடுத்துருக்கேன். ஒரு புதிய அனௌன்ஸ்மெண்ட். என்னோடய சேனல் இருக்கிற கண்டென்ட் புக் ஃபார்மேட்டில் இத்தனை நாள் கொடுத்துட்ருந்தோம் ஹார்ட் காப்பியாக. ஸோ அது கூட கொஞ்சம் ரேட் கூடன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணதுனால இப்போ பிடிஎஃப் ஒரிஜினல் புக்காகவே நாங்கள் டாக்குமெண்ட் கொடுத்துட்றோம். 235 பக்கங்கள் இருக்கும். நீங்கள் வேணும்னா பிரிண்ட் எடுத்தும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சாஃப்ட் காப்பியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபர் ப்ரைஸ் 225. கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்ட்ரெஸ்டட் ஒன்ஸ் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. எங்களை அசிங்கப்படுத்திட்டான், எப்படி சொல்வீங்க? He disgraced us. நோட் பண்ண வேண்டிய வேர்ட் disgrace. இன்னொரு எக்ஸாம்பிள், உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்காத. Don't disgrace yourself. நெக்ஸ்ட், இது ஒரு ஃப்ரேஸ், கம்ப்ளீட் சென்டென்ஸ் கிடையாது, ஆனால் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு சொற்றொடர். எல்லா விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம், ஆல் திங்ஸ் கன்சிடர்ட். இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சென்டென்ஸாக மாற்றலாம். எல்லா விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போதுங்க உண்மை போல தாங்க தெரியுது. அது எப்படி சொல்வீங்க? ஆல் திங்ஸ் கன்சிடர்ட் it seems to be true. All things considered, it seems to be true. Next, இப்போதைக்கு எதை பற்றி நீ யோசிக்காத. இங்கிலீஷில் for now இந்த ரெண்டு வேர்டு யூஸ் பண்ணும். ஒன்றா, don't think about anything for now. இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போதைக்கு நான் சொல்கிறத செய். Do what I say for now. நான் வர்றதுக்குள்ள நீ முடிச்சிருக்கணும். நான் வர்றதுக்குள்ள எப்படி சொல்லலாம்? இந்த ஃப்ரேஸை நோட் பண்ணிக்கோங்க. By the time I arrive. You should have finished it by the time I arrive. இதில் இந்நேரம் நீ முடிச்சிருக்கணும் அப்படி மாற்றினா, by the time I arriveக்கு பதிலாக by now அதை போட்டாலே போதும். You should have finished it by now. Next, எனக்கு தெரிஞ்சு அவன் இங்கே வரல. எனக்கு தெரிஞ்சு, இதுக்கு இங்கிலீஷில் ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, for all I know. For all I know, he didn't come here. இன்னொரு எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. For all I know, nothing like that. நெக்ஸ்ட், என்ன அவசரம்? எப்படி கேட்கலாம்? வாட்ஸ் த ஹரி? எனக்கு எந்த அவசரமும் இல்லைங்க. ஐ எம் நாட் இன் எனி ஹரி. நெக்ஸ்ட், எப்பவுமே அவசரம்தான், காமனாக சொல்கிறது. ஆல்வேஸ் இன் அ ஹரி. இப்போ குறிப்பிட்டு சொல்கிறீங்க, உனக்கு எப்பவுமே அவசரம்தான். யூ ஆர், அதை சேர்த்தா போதும். யூ ஆர் ஆல்வேஸ் இன் அ ஹரி. நெக்ஸ்ட், எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? இதை கேட்போம் இல்லையா?
எப்படி கேட்போம்? Do you know how I felt? இதை கொஞ்சம் மாற்ற போகிறோம். நான் எப்படி இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? Do you know how I was? ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இல்லையா? நெக்ஸ்ட், இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கான் அவன். எப்படி சொல்வீங்க? He looks so different now. நெக்ஸ்ட், நேரம் இருந்துச்சுன்னா நீ வா. எப்படி கூப்பிடலாம்? Come if you have time. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நேரம் இருந்திருந்தா நான் முடிச்சிருப்பேன். Had I had time, I would have finished it. இங்கே had I had இதை நீங்கள் வேறு விதமாகவும் சொல்லலாம். if யூஸ் பண்ணியும் சொல்லலாம். if I had time அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தான் சிம்பிள் ஒன்றுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன் நீ ஏற்றுக்க தயங்குற? எப்படி கேட்பீங்க? Why are you reluctant to accept? Why are you reluctant to accept? அது சீக்கிரமாக உடைஞ்சு போயிடுதுங்க. எப்படி சொல்லலாம்? It gets broken easily. உடையாம பார்த்துக்கோங்க. Make sure it doesn't break. நெக்ஸ்ட், கடைசியில் என்னை செய்ய வச்சிட்டான். எப்படி சொல்லலாம்? Finally, he made me do it. என்ன செய்ய வச்சிராத. Don't make me do it. என்ன செய்ய வச்சிடாதீங்க. நெக்ஸ்ட், யாருக்குமே நன்றி இல்லைங்க. No one is grateful. உங்களுக்கு எப்பவுமே நான் நன்றி உள்ளவனா இருப்பேன். I will always be grateful to you. நெக்ஸ்ட், அவரு பதட்டப்படவே மாட்டாருங்க. எப்படி சொல்லலாம்? He never gets nervous. இப்படி கேட்போம்ல, ஏங்க பதட்டப்படுறீங்க? Why do you get nervous? அவன் என்ன நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான். எப்படி சொல்லலாம்? He took advantage of me. took past tense இருக்கிறதுனால என்ன நல்லா யூஸ் பண்ணிக்கிறான் ப்ரெசண்ட்டில் சொன்னீங்கன்னா he takes அப்படின்னு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட், அவங்கள நீங்கள் விசிட் பண்ணுறது உண்டா? போய் பார்ப்பீங்களா? அப்படிலாம் கேட்போம் இல்லையா? Do you visit them? வாய்ப்பு கிடைச்சாங்க. If we get a chance. நெக்ஸ்ட், நான் நேற்று சீக்கிரமாகவே கிளம்பிட்டேங்க. எப்படி சொல்லலாம்? I left early yesterday. நாளைக்கு சீக்கிரமாகவே கிளம்பிடு. Leave early tomorrow. நெக்ஸ்ட், இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சுங்க. எப்படி சொல்லலாம்? It's been 10 years now. இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகல. It hasn't even been 1 year. ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸ். நெக்ஸ்ட்,
சிக்கல்ல என்ன சிக்க விட்டுட்டாங்க. He got me into trouble. என்ன சிக்கல்ல சிக்க விட்டுறாத. Don't get me into trouble. நெக்ஸ்ட், எல்லாருமே அப்படிதான் நினைச்சாங்க. எப்படி சொல்லலாம்? Everyone thought so. Think உடைய past tense thought. நான் அப்படி நினைக்கல. I don't think so. இதே நீங்க past tenseல சொல்றதா இருந்தா I didn't think so. அந்த verb மட்டும் மாத்திக்கலாம். நெக்ஸ்ட், என்ன வழி அனுப்ப நீ வருவியா? Will you come to see me off? நான் அவங்கள வழி அனுப்பிட்டு வரேன். I will send them off and come. இல்லனா I will see them off and come. என்ன கெஞ்ச வைக்கிறான். எப்படி சொல்வீங்க? He makes me beg. அவனை கெஞ்ச வை, கட்டளை கொடுக்குறோம். Make him beg. ஸோ கட்டளை கொடுக்கறதா இருந்தால் ஒரு சென்டென்ஸ் வேர்பில் தான் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு அது தெரியவே இல்லை. I never knew it. இப்போ டெஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு வரலாம். 4 கொஸ்டின்ஸ் இருக்கும். பின்னாடி 4க்கும் ஆன்சர்ஸும் நான் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களால் எல்லாம் கரெக்டாக வருதான்னு. பாஸ் பண்ணிவிட்டு கூட ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 1, நீ எப்போவுமே என்னை அசிங்கப்படுத்துகிற. நம்பர் 2, நீ என்னை சிக்கல்ல சிக்க விட்டுருவ. நம்பர் 3, எல்லாருமே என்ன இலக்காரமாக தான் பார்த்தாங்க. நம்பர் 4, எல்லா விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது மேட்டர் சீரியஸாக தான் தெரியுது. ஸோ இப்போ ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 1, நீ எப்போவுமே என்னை அசிங்கப்படுத்துகிற. யூ ஆல்வேஸ் டிஸ்கிரேஸ் மீ. நீ என்னை சிக்கலை சிக்க விட்டுருவ. யூ வில் கெட் மீ இன்டு ட்ரபிள். எல்லாருமே என்னை இலக்காரமாக தான் பார்த்தாங்க. எவ்ரி ஒன் லுக்ட் டவுன் ஆன் மீ. எல்லா விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது மேட்டர் சீரியஸாக தான் தெரியுது. ஆல் திங்ஸ் கன்சிடர்ட் த மேட்டர் சீம்ஸ் டு பி சீரியஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ PDF ஒரிஜினல் புக்காகவே நாங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுக்கலான்னு இருக்கிறோம். 235 பக்கங்களாக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம், இல்லைனா சாஃப்ட் காப்பியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அது நியூ ஆஃபருங்கிறதுனால ஆஃபர் லோ ப்ரைஸில் இப்போ கொடுத்துட்ருக்குறோம். இன்ட்ரெஸ்டட் ஒன்ஸ் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.